அந்த பையன் காதலன்லாம் கிடையாது. அவன் வந்து அந்த பொண்ணை துரத்தி என்னை விரும்புன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறான். டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒத்து வரலன்றான். அது பண்ணுற போதே புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தப்பவே அந்த பையனை கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கிறது மற்றது பண்ணியிருந்தால் இன்று கொலை நடந்திருக்காது. அப்போ அந்த புகார் கொடுக்குறத விசாரிக்காமல் ஏதாச்சும் மெத்தனமாக இருந்ததுடைய விளைவு இன்றைக்கி ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது ஒரு இது. இது இல்லாமல் பெண்கள் அதிகம் கூடும் இடங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், இதுக்கு முன்னெல்லாம் போலீஸு ரோந்து இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேயே வருவாங்க. ஆமாம். எதுக்கு நிற்கிறேன் எவ்வளோ நிற்கிறேன் அப்படின்னா, இல்லை பஸ்ஸுக்கு நிற்கிறோம். என்ன பஸ்ஸு சொல்ல தெரியாமல் மாட்டிக்குவான். இல்லை சில பேரை துரத்தி விடுவாங்க. போலீஸ் ரோந்துன்றது இந்த கல்லூரி விடும் நேரங்களில், பள்ளி விடும் நேரங்களில் கொஞ்சம் அப்படி இருந்தால் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும். அதுவும் இன்றைக்கி கிடையாது. ரெண்டாவது, சமூகம் சார்ந்து தான் நாம் எல்லோருமே இயங்குகிறோம். பள்ளிகள்லேயே இந்த பாடங்கள், நீதி கதைகள், மற்ற விஷயங்கள், பெண்களை மதிக்க கற்றுத்தருவது. பெண் எப்படி உடை அணின்னு சொல்கிறாங்க தவிர, பொண்ணு எப்படி உடை அணிஞ்சாலும் நீ எப்படி இருக்கணுன்றதை யாருக்கும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. சினிமாவிலையும் எப்படி காண்பிக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணை துரத்தி டார்ச்சர் கொடுத்தா அவள் கடைசியில் காதலி ஆகிடுவா அப்படின்றது. இது போன்ற விஷயங்களை தடுப்பது, சென்சார் இது பண்ண எங்கே இவங்களே சினிமா நிறுவனம் நடத்துறாங்க. அப்புறம் என்னத்தை இன்றைக்கி டாக்ஸிக்ன்றது வந்து பெருகி போச்சு. என்ன வேணால் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள், பல விஷயங்கள் சமூகத்துக்கு ஒத்து வராத விஷயங்கள் சினிமாக்களில் எடுக்கிறாங்க. ஹீரோ போதை மருந்து கடத்துகிறான், போதை மருந்து கடத்தி முடிச்சுட்டு பாட்டு பாடுறான், விற்றுட்டு இது பண்ணான்னு. போதை மருந்து செம்மரக்கட்டை கடத்துகிற கேரக்டரில் நடித்தவனுக்கு தேசிய விருது கிடைக்குது. தேசிய விருது எது கொடுப்பாங்க? ஒரு நல்ல ஒரு சமூகம் சார்ந்த நல்ல கதாபாத்திரம், நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துக்கு புஷ்பா படத்தை எது கொடுத்தாங்க? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி எடுத்தால் நமக்கு வந்து கிடைக்கும். இது போன்ற இதுக்கு வரவேற்பு இருக்குது. வரவேற்பும் பாருங்கள். இன்றைக்கி டார்க் மோடு படங்கள் முழுதும் போதை மருந்து. இந்த லோகேஷ் கனகராஜ் போன்ற ஆட்கள் வந்து சமூகத்துக்கு பெரிய சீர்கேடு இவங்கெல்லாம். ஆனால் இவர்கள் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து தூக்கி பிடிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க.